நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமி வந்துள்ளார். அவர்கள் அன்புடன் வரவேற்போம். எனக்கு இப்ப கூட என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஒரே வார்த்தை அந்த ஆள் மட்டும் தங்கன்னு கூப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ கூப்பிட்டாலும் நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க. புரிஞ்சிக்க மாட்டானே. இவ்வளோ அன்பு உலகத்தில் யாராவது காட்டுவாங்களா? அறிவு கேட்டவன். 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் யாரும் பண்ணுறது ஏன்? அது என்ன சண்டை போட்டுக்கிறோமோ, என்ன அடிச்சுக்கிறோமோ, என்ன பண்ணிக்கிறோமோ, என்ன கருத்து வேறுபாடோ, என்ன ஒத்து போகாதோ, நான் என்ன அனுபவிச்சனோ. சார் இதே இந்த 3ஆம் பிறையில் கமலஹாசன் வந்து மாட்டிக்கிட்டார்ல சார், அவர் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணார் இல்லையா, அதுதான் நான் கிளம்பி போனதுன்றது தான் சீமான். இல்லை நேற்று கூட அவர் பாலியல் தொழிலாளின்னு சொல்லும் போது வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. சாப்பிட்டார் இல்லையா, அதை மறந்துடக்கூடாது. திருமணத்துக்கு முன்பே உங்களுக்கு தாம்பத்திய உறவு ஏற்பட்டுச்சு. எத்தனை முறை? நிறைய முறை. ஈழத்தில் போர் நடக்குது, இவர் நம்ம கூட நெருக்கமாக இருக்கிறாரு. இவர் உண்மையாகவே அந்த உணர்வோடு இருந்தால் நம்ம கூட இருக்க மாட்டார். சந்தேகம் வரலையா உங்களுக்கு? நான் ஏமாந்து போயிட்டேன். உங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு இல்லை? எனக்கு தெரியும். இயக்குனர் ரமேஷ் சார் அவங்க அம்மாவும் சீமான் அவர் அம்மாவும் வந்து நடத்தி வச்சிருக்காங்க. இத்தனை நாளாக இல்லை இல்லைன்னு சொன்ன மனுஷன் இப்போதான் வாய்த்து வந்து சொல்கிறார். அது விரும்பி இருந்துச்சு, நான் விரும்பி போனேன். என்ன மாற்றம் இது? அப்படி கையில் வழி உணர்த்தோட விரும்பி போனால் ஏற்றுக்கு வராது. ஆமா, வாழ்ந்தேன், கூடுதான் இருந்தேன், படுத்தேன், எல்லாம் ரைட்டு. நீ சொன்ன மாதிரி விபச்சாரி மாதிரியே தேடிய மாதிரி இல்லை. பொண்டாட்டியா இருந்தேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மோதிர மாட்டேன், எல்லாம் பண்ணேன். அவன் ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ, சீமானுடைய முதல் மனைவி நீங்க தான். 2வது மணி தான் கயல்வழி. இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா உட்காந்து மண் சோறு திங்கிறது. இவர் ஜெயிலுக்கு நானு அங்க கயல்வழி போறேன், இவர் ஜெயிலுக்கு போனாருச்சுங்க. தந்தூரி சிக்கன் தான். என்னம்மா நீ போமா. அக்காவை பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா உறுதியா. முகத்தாகம்மா தங்கச்சி கிடப்போம் அவங்க பேட்டியெல்லாம். உங்களுக்கு சீமா நல்லா தெரியுமா? தெரியும். தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, தங்கச்சி விட்டுங்க. சீமா நான் பார்க்கணுமா? வேண்டாம், பலமுந்தமா இதை பண்ண அவங்க சந்தோஷமா மாட்டாங்க சார். எனக்கு அதுதான் சார் வேதனை. நான் ஏமாந்தது கூட எடுத்துக்குவேன், இவங்கெல்லாம் ஏமாந்தது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். எங்கள் அம்மா இன்னும் ஒன்றுமே தெரியாமல் போயிட்டாங்க. இவங்க ரொம்ப பாவம். எங்களுக்கு ஏமாறணும்னு எங்களோட தலையெழுத்து சார். அங்கே இல்லை, எங்களுக்கா வந்து